30 டேஸ்ல நீங்க போர்டுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை அப்படின்னாலும் பிசிக்ஸ்ல 100+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்களால ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, CC25 அப்படிங்கிறத போட்டு B3 CC25 கிராஷ் கோர்ஸ் 2025, B3 பேட்ச் 3 இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 44, கம்பேரிஷன் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் லைக் அயான். ஹைட்ரஜன் ஆட்டம்னா என்ன? ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் லைக் அயான் அப்படின்னா என்னன்னா, உள்ள நியூக்ளியஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு மோர் தேன், அதாவது ஒரு ஹைட்ரஜன் என்ன இருக்கும், நமக்கு ஒரு புரோட்டான் இருக்கு. அதுவே வந்து ஹீலியம்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கு, அது ஹீலியம். அதே மாதிரி லித்தியம் சொல்லலாம், சரியா? 3 லித்தியம் 7 சொல்றோம்ல, அதுல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரஜன் லைக் அயான் அப்படின்னு சொல்றோம், சரியா? இங்க வந்து என்னன்னா ஹைட்ரஜன் லைக் அயான்னா நம்ம இங்க ஹீலியம் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏன்னா ஹீலியம் தான் நமக்கு கம்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இதுல ஹைட்ரஜன்ல nth ஆர்பிட் அப்படின்னா சிங்கிளி அயனைஸ்ட் ஹீலியம், அதுலயும் nth ஆர்பிட் எடுத்துக்கிறோம். அதுல nth ஆர்பிட்ல ஹைட்ரஜனுக்கு வந்து எனர்ஜி லெவல் En அப்படின்னா இங்க என்ன வரும்னா சிங்கிளி அயனைஸ்ட் ஹீலியம்ல எனர்ஜி லெவல் என்ன வரும், 4 டைம்ஸ் En அப்படிங்கிறது வரும். ஒருவேளை சிங்கிளி அயனைஸ்ட் ஹீலியம்ல எனர்ஜி லெவல் Enனா அதே இது வந்து ஹைட்ரஜனுக்கு அதே கரஸ்பாண்டிங் எனர்ஜி லெவலுக்கு nth லெவலுக்கு En/4 எனர்ஜி லெவலா இருக்கும். இப்போ பாருங்க, கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா அதோட எனர்ஜி லெவல் -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னா, சிங்கிளி அயனைஸ்ட் ஹீலியம் அதுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் எவ்வளவு, -54.4 எலக்ட்ரான் வோல்ட். அதே மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அயனைஸ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவுனா 13.6 எலக்ட்ரான் வோல்ட்னா, அதே சிங்கிளி அயனைஸ்ட் ஹீலியம் அதுல இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நமக்கு அயனைஸ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவுனா 54.4 எலக்ட்ரான் வோல்ட், சரியா? அப்ப இந்த மாடல்ல நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்க, உங்களோட ட்ரிக் நம்பர் 44 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும்.